தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக தூத்துக்குடி நகர் பகுதியில் பிஎன்டி காலனி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த வெள்ள நீரானது கடல் போல் தேங்கி இருக்கிறது. இது இன்று மட்டும் இல்லை, ஆண்டாண்டு காலமாக இதே நிலை தான் தொடர்ந்து வருது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், காற்றாற்று வெள்ளம்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, கனமழைன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க, தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு தெளிவான மனநிலை மக்கள் மத்தியில் இல்லை. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மறைந்து போன நகரங்கள், மறைந்து போன நதிகள் குறித்து இங்கே இருக்கக்கூடிய ராஜேஷ் செல்வரதி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் சில ஆண்டு காலமாக ஆராய்ச்சி பண்ணி வர்றார். அவர் நம்ம இடத்துல இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார், இந்த தொடர்ச்சியாக மழை தண்ணீர் தேங்குது, இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அதாவது சார், தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு தருவகுளம் ஏரியா தான் மறைந்த நகரம் கீழ்பட்டினங்கிறது நம்மளோட ரிசல்ட்ல வருது சார். அந்த கீழ்பட்டினத்தில் அந்த டைம்ல பட்டினமுருதரோட கலிமுகத்தார் மலட்டாருங்கிற டீட்டெயில் ரெக்கார்டிக்கலா இருக்கு. அந்த மலட்டார் இன்னைக்கு மேப் டீட்டெயிலா பிரிட்டிஷ் கேட்டகிராபர் டிராப் பண்ண 1778 மேப்ல வடகரையிலிருந்து இளஞ்சி ரெண்டுல இருந்து வர கேனலும் மொரமோன்ல மீட் பண்ணி நேர தரவுகுளத்துல போய் கடலை கலந்துருக்கு. அந்த வாட்டர் கேனல் இப்ப இல்ல. அது இப்போ கங்கை கொண்டாட முன்ன கூட்டி வீரகேரள பத்தி டைவர்ட் ஆகி கங்கை கொண்டாட வழியே போய் குப்பாக்குறிச்சியில போய் சேர்ந்து தாமிரபரணியோட சேர்ந்து பெஞ்சாயிருது. காணாக்குறைக்கு கழுகுமலை சங்கரங்கள் தண்ணியும் அந்த டவுன் ஆகி தெற்கு நோக்கி வடி அதே குப்பாக்குறிச்சியில சேருது. மொத்தம் தாமிரபரணி பாபநாசம் மணிமுத்தாறு போக வடகரை இளஞ்சி கழுகுமலை சங்கரங்கள் இந்த 6 தண்ணியும் தாமிரபரணியில முட்டுது. தாமிரபரணி கெப்பாசிட்டி 1 லட்சம் கனசரி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல போய் அளவுக்கு அதிகமா சேரும்போது இந்த காட்டாறுகள் இது போக கழுகுமலை சங்கரங்கள் தண்ணி கொம்பாடி தண்ணியா மாறி வருது. அந்த கொம்பாடி தண்ணியும் சேர்ந்து தட்டாபாரா வழிய ரூட்ல நம்ம புதுக்கோட்டையில ஏறுது. ஒட்டுமொத்த அந்த காட்டாறு வெள்ளமும் அங்க ஏறதுனால தாமிரபரணியால ஹேண்டில் பண்ண முடியல. இதை ஒரு கோரிக்கையா வச்சுதான் மத்திய அரசுக்கு ஜல்சக்தி துறைக்கு மனு கொடுத்திருக்கோம். கொடுத்து அந்த ப்ராப்பரா அந்த நதியோட தடத்தை ரீட் பண்ணாங்கன்னா இந்த காட்டாறு தூத்துக்குடி வடக்கே போய் தரவகுளம் சைட்ல போய் கடலை கலந்துரும். இது முறைப்படி மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்திருக்கு. அது தொடர்பாக தூத்துக்குடி கமிஷனர்ட்டையும் மனு கொடுத்திருக்கு. ஜல்சக்தி பிடபிள்யூடி ஈட்ட பேசியாச்சு, டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் பேசியாச்சு. ஃபைல் மூவா இருக்கு. இந்த வருஷம் இல்லாட்டாலும் வருங்காலத்திலேயாவது அரசாங்கம் ஆக்ஷன் எடுத்து அந்த டிராக்டை கிளீன் பண்ணாங்கன்னா ஓமனகுளம், ஒட்டனத்தம், சவரிமங்கலம், அடுத்து நேர புதியமுத்தூர், வள்ளிநாயபுரம் அந்த ரூட்ல இருந்து தரவுகளத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ரூட் இருக்கு. ஆல்டிடியூட் சீமீன் லெவல் சொல்லுவாங்க, ஏஎம்எஸ்ல சொல்லுவாங்க. அதுல சாத்தியக்கூறுகள் இருக்கு. அனலைஸ் பண்ணி கூகுள் எர்த் மூலமா அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டோட சேர்த்து கொடுத்துருக்கோம். அந்த ரிப்போர்ட் அவங்க ஸ்டடி பண்ணி எடுத்து ப்ராப்பரா டீம் போட்டு கலெக்ட் பண்ணி அந்த கேனலை கிரியேட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா அந்த கொம்பாடி தண்ணி வெள்ளங்கள் இந்த பக்கம் வராது. ஸ்கிப் பண்ணி நேரம் வடக்க போயிரும். தூத்துக்குடி 50 to 60% வரைக்கும் அந்த ஸ்கிப் பண்ணி கொண்டு போயிடலாங்கிறது எங்களோட ரிசர்ச்சோட டீட்டெயில். ப்ராப்பரா இது ஷேர் பண்ணி கவர்மெண்ட் கொண்டு போயாச்சு. 7வது மாசம் கொண்டு போயாச்சு. ஆனா துரிதமா உடனே பண்ண முடியாது. அவங்க ஏதாவது ப்ராசஸ் பண்ணாங்கன்னா பெண்டிங் இல்லாம ப்ராசஸ் பண்ணி குயிக்கா தீர்வு பண்ணி விட்டா வருங்காலத்தில் மக்கள் வாழ்றதுக்கு ஏதுவா இருக்கும். இல்லைன்னா திரும்ப அந்த நகரம் அழிஞ்ச மாதிரி இந்த நகரம் அழிகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்ப நம்ம தொடர்ந்து இன்னொரு 3 நாள் பெஞ்சுன்னா 4 பெஞ்சுன்னா இந்த ஊர் நிலைமை மோசமாயிரும். அதனால அரசாங்கம் செயல்பட்டு இன்னொரு டாக் கண்டிப்பா வேணும். தாமிரபரணி தாங்காது. தாமிரபரணியால இந்த அளவுக்கு மேல ஹேண்டில் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் இல்ல. கேனல்ஸ் நம்ம டெவலப் பண்ண முடியாது. டெவலப்டு சிட்டி. அதனால தூத்துக்குடி வடக்க கேனல் போட்டு கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த காட்டாறு வெள்ளங்கள் எல்லாமே தூத்துக்குடி வடக்க போயிட்டுனா அந்த பகுதி செழிக்கும். கிரவுண்ட் வாட்டர் பூஸ்ட் ஆகும். அப்போ அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகும். இதெல்லாம் கோரிக்கையா வச்சு மனு கொடுத்தாச்சு. அரசாங்கம் செவிசாச்சு. அந்த விஷயத்தை கொஞ்சம் சின்சியரா எடுத்து பண்ணாங்கன்னா எவ்வளவோ ரோடு போடுறதுக்கு எடுக்கிறோம். மெட்ரோ சிட்டிக்கு நம்ம எடுக்கிறோம். ஒரு நதிக்கு நம்ம இடங்களை கையப்படுத்தி பண்ணாங்கன்னா ப்ராப்பரா டெவலப் பண்ணி கொண்டு போனாங்கன்னா இந்த தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி மேபி சென்னைக்கு கூட டெவலப் ஆகிற சிட்டி. நாளைக்கு இப்படி வெள்ளம் வந்துட்டே இருந்துச்சுன்னா எந்த ஒரு தொழில் நிறுவனமும் வராது. இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, செத்த பேர் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அடுத்த நெக்ஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் தொழில்துறை பண்றவங்க யோசிப்பாங்க. தூத்துக்குடி போனோமா அடுத்து மழை வந்துன்னா வெள்ளத்துல அஃபெக்ட் ஆகும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வாங்கணும். அப்படிங்கறதுனால நாளைக்கு தொழில் நேரம் டிம் ஆயிரும். இந்த டிம்மா விடாம அரசாங்கம் செயல்பட்டு துரிதப்படுத்தி இந்த திசை பண்ணணுங்கிறது தாழ்மையான கருத்தா இருக்கு. அதாவது இந்த பகுதியில் தண்ணீர் தேங்காம நிரந்தர தீர்வுக்கு ஆராய்ச்சியாளர் ராஜேஷ் செல்வரதிங்கிற தன்னுடைய ஆய்வறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்ததாக தெரிவிச்சிருக்கார். இவருடைய ஆய்வறிக்கையை அரசு பரிசீலனை செய்து
விரைவாக இது போன்று தண்ணீர் தேங்காது இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இவருடைய ஆராய்ச்சியினுடைய அறிக்கை ஏற்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.